ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த சின்ன பையன் இந்த சமுதாயம் எப்படி எதிர்பார்க்குதோ அந்த மாதிரி ஒரு நல்ல பையனா வளர்ந்துக்கிட்டு வந்தான். சின்ன வயசுல இருந்து நல்லா படிக்கிறது, எல்லாரோடையும் நல்ல பேர் எடுக்கிறது, எல்லாருடைய பேச்சையுமே கேட்கறது, இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களுமே அவங்கள இருந்துச்சு. இப்போ ஸ்கூல்ல நல்லா படிச்சான், நல்ல காலேஜில் ஒரு நல்ல டிகிரியுமே முடிச்சிட்டான். அது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலைக்குமே ஜாயின் பண்ணிட்டான். இப்போ கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நல்ல இளைஞனா மாறிட்டான். இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல இளைஞனா அவன் மாறிட்டான். ஆனா என்னதான் அவன் நல்லா சம்பாதிச்சாலுமே அவன் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா அவன் மனசுக்குள்ளார தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. நாளடைவில் இந்த கேள்வி அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. அவனால நிம்மதியாக தூங்க கூட முடியல. எல்லாம் இருந்துமே எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு அவன் மனசுக்குள்ளார தோண ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த சமயம் அவருடைய நண்பன், நம்ம ஊருக்கு ஒரு சென்குரு வந்திருக்கிறாரு, அவரை போய் சந்திச்சுட்டு வா, கண்டிப்பா உன்னுடைய வினாக்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இந்த இளைஞனுமே சரி நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவியை மீட் பண்ணுறதுக்காக போறான். அங்கே போன உடனே அந்த சென் துறவி இந்த இளைஞனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த இளைஞன் சொல்றான், ஐயா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே இருக்கு. ஒரு நல்ல வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன், கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு வீடு கட்டிட்டேன். இந்த மாதிரி ஒரு மனிதனோட அடிப்படை தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுக்கிட்டேன். ஆனாலுமே மனசுக்குள்ளார ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்னுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை. நானும் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்க்குறேன், அந்த முயற்சி தோல்வியில தான் முடியுது. இதனால் தினந்தோறும் என்னால் சரியாக தூங்க கூட முடியலை. எல்லாம் இருந்துமே எதுவுமே இல்லாத ஒரு உணர்வு என்னை தினம் வாட்டிக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து எப்படி விடுபடுறதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் அந்த சென்துறவி கிட்ட கேட்குறான். உடனே அந்த சென்துறவி என்ன சொல்கிறாருன்னா, அப்படியாப்பா சரி நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய் அப்படிங்கிறாரு. சொல்லுங்க ஐயா, என்ன உதவி வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொல்கிறான். அது ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பக்கத்தில் ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பி அந்த கிராமத்துக்கு போயிடு. அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த கிராமத்தில் 5 வித்தியாசமான மனிதர்களை தேர்ந்தெடு. ஒவ்வொரு மனிதர்கிட்டையுமே போயிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. உடனே இந்த இளைஞனுமே சரிங்க ஐயா, நாளைக்கு நான் கேட்டுட்டு நாளைக்கு சாயங்காலமாக உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி அந்த கிராமத்துக்கு போகிறான். முதல்ல எடுத்த உடனே ஒரு விவசாயியை பார்க்குறான். அந்த விவசாயி கிட்ட போயிட்டு, ஐயா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு முதல் பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவருமே கேளுப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த இளைஞன் சொல்கிறான், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்ன, அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அந்த விவசாயி சொல்கிறாரு, எனக்கு விவசாயம் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த நிலத்தில் உழுறது, அதுக்கப்புறம் பண்ணையம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் என் வாழ்க்கையில் ரொம்ப பிடித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்ததாக இந்த இளைஞர் ஒரு ஆசிரியர்கிட்ட போயிட்டு, ஐயா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, எனக்கு பிடிச்ச விஷயமே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான். நான் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாத்தையுமே ஆசிரியராக இருக்கேன். அவங்களுடைய மனநிலை எல்லாத்தையுமே நம்ம சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஷேப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. மூன்றாவதா ஒரு ஓவியர்கிட்ட போயிட்டு, ஐயா உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த ஓவியர் சொல்கிறாரு, எனக்கு பிடிச்சது என்னப்பா, நான் ஓவியங்கள் வரைவேன். ஒவ்வொரு ஓவியத்திலுமே ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸை நான் பிரதிபலிப்பேன். இப்போ எந்த மாதிரியான எமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, அதை ஓவியத்து மூலமாக என்னால் வெளிப்படுத்த முடியும். இந்த ஓவியம் வரைகிறது தான் எனக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான்காவதா ஒரு வயதான அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சது என்னுடைய குடும்பம் தான்ப்பா. எனக்கு என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குடும்பம் மொத்தமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து கடைசியாக ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு என்னங்க, எனக்கு எப்போவுமே விளையாடிக்கிட்டே இருக்கணும், மற்றவங்க என்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும், மற்றவங்க என்னை பார்த்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதிர்பார்க்காத ஒரு பதிலை அந்த குழந்தை சொல்லுது. இப்போ கிட்டத்தட்ட 5 பேர்கிட்ட அவங்க வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. ஒவ்வொருத்தருக்குமே
ஒரு வித்தியாசமான விஷயங்கள் பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா இந்த இளைஞர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அவர் மனசுக்குள்ளார ஒரு தெளிவு பிறந்துருச்சு. இந்த தெளிவோடைய அன்னைக்கு சாயங்காலமே அந்த சென்துருவியை போய் மீட் பண்றாரு. அந்த சென்துருவி கிட்ட போயிட்டு, ஐயா, நீங்க சொன்னது போலவே இந்த ஊர்ல இருக்கிற ஒரு 5 பேர்கிட்ட நான் பேசினேன். அவங்க கிட்ட பேசுனதுல ஒண்ணு மட்டும் எனக்கு புலப்படுது. ஒவ்வொருத்தருமே அவங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடித்தமான விஷயங்களா இருக்கு. எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிச்சுக்கிட்டே இருக்கு. அது கால சூழ்நிலையை பொறுத்து, அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் எனக்கு புரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் சொல்றாரு. உடனே அந்த செந்துருவி சொல்றாரு, இங்க பாருப்பா, இந்த வாழ்க்கையோட நோக்கம் அப்படிங்கிறது ஏதோ கடைசியா போயிட்டு ஒரு பெரிய கோப்பையை கைப்பற்றுறதெல்லாம் கிடையாது. நீ உடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களா அப்படி வெற்றி கண்டு இப்ப கடைசியா அந்த மலையோட உச்சியில போய் நின்றுகிட்டு இருக்க. ஆனா என்னன்னா, அந்த மலையோட உச்சிக்கு போனதுக்கு அப்புறமாவுமே அதுக்கு மேல என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உன் மனசுக்குள்ளார உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் உன் மனசுக்குள்ளார அந்த வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு மட்டும் நீ சரியா புரிஞ்சுக்க, இந்த வாழ்க்கையோட நோக்கம் அப்படிங்கிறது கடைசியா போயிட்டு ஒரே ஒரு விஷயத்தை அடையிறது கிடையாது. நீ செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லுமே உன்னுடைய வாழ்க்கையோட நோக்கம் இருக்குது. நீ எப்போ உன்னை தாண்டி மற்றவங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறியோ, மற்றவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குதோ, அப்பவே உன்னுடைய வாழ்க்கையோட நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பயணம் தான். அந்த பயணத்துல நீ பயணிக்கிற பாதை தான் ரொம்ப முக்கியம். ஆனா நீ போய் சேர வேண்டிய இடம் முக்கியமே கிடையாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்துருவி சொல்றாரு. இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த இளைஞருக்கு மனசுக்குள்ள இருந்த அந்த வெற்றிடம் முழுவதுமே நிரம்பின மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னையிலிருந்து அவர் செய்யற எல்லா விஷயங்களுமே முழு மனதோட மற்றவங்களுக்கு அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செய்ய ஆரம்பிச்சாரு. அவருடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத அவருமே கண்டுபிடிச்சிட்டாரு. இது போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம நிறைய பேர் இதே மாதிரி ஒரு வெற்றி இடத்துல மாட்டி தவிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம எல்லாருமே இந்த சமுதாயம் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா படிப்போம், ஒரு நல்ல வேலைக்குமே போயிடுவோம். ஆனா வேலைக்கு போனதுக்கு அப்புறமா, சம்பாதிச்சதுக்கு அப்புறமா கூட மனசுக்குள்ளார ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இந்த வாழ்க்கையோட நோக்கம் அப்படிங்கிறது கடைசியாக ஒரு இடத்துக்கு போய் சேர்றது கிடையாது, நம்ம போகிற பாதை தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த போகிற வழியை நீங்கள் சரியாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வாழ்க்கையோட நோக்கத்தை ரொம்ப சுலபமாக அடைஞ்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.